எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். ஆட்சியாவோ உச்சமாவோ அப்படி இருக்காரு. 4வதாக காரகனை பார்ப்போம். இந்த காரகன் எப்படி இருக்காருன்றது 4வதாக பார்ப்போம். 5வதாக அது யாரோடெல்லாம் இணைந்து இருக்கிறதுன்னு பார்ப்போம். 6வது யாரோட பார்வைகள்லாம் சேர்ந்து இருக்குதுன்னு பார்ப்போம். 7வது என்ன சாரத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம். 8வது என்ன டிகிரியில் இருக்குதுன்னு பார்ப்போம். 9வது கிரக அவஸ்தைகள் இருக்கிறதான்னு பார்ப்போம். 10வது சிறப்பு யோகங்கள் அல்லது சிறப்பு அம்சங்களும் இருக்குதான்னு பார்ப்போம். சில பேருக்கு பாதகாதிபதிங்கிற அமைப்பு இருக்கும், பாவிய அந்தஸ்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அல்லது திரிகோணாதிபதி அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் ஆச்சு பார்ப்போம். இது எல்லாமே கம்ப்யூட்டரில் போட்டால் எல்லா டிகிரி எல்லாமே வந்துடும். ஆனால் மேலோட்டமாக வெறும் கட்டத்தில் பார்த்தா 5 ஐட்டத்தை அப்படியே பார்த்தோன்னு சொல்ல முடியும். 5 ஐட்டங்களை அப்படியே பார்த்தோன்னு சொல்ல முடியும். அந்த விஷயத்தில் பலன் பார்த்தோன்னே சொல்கிறாங்க.